பண்ணி சொல்லுவோம். கரங்களை மேல பண்ணி சொல்லுவோம். கரங்காசு பண்ணி சொல்லுவோம். சரி, ஆண்டவர் பேசும்படியா நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவ சொல்லுவதை பார்க்கும்போது தெய்வம் மனதுருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தமுள்ளவர், அன்புள்ளவர். இந்த காலை நேரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், வெறுமையாக்கி தாழ்த்துகிறோம். ஆண்டவர் எங்களை ஆவி, எங்களை ஆத்மா, சரீரங்களை தேவனுக்கு பிரியப்பட்ட ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கிறோம். அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை சொல்லுகிறார்கள். காலை நேரத்தை ஒப்படைக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. உடைந்து போய் வந்திருக்கிறோம், நொறுக்கப்பட்டு வந்திருக்கிறோம். எங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை, எங்களுக்கு வேண்டிய மன்னாவை, எங்களுக்கு வேண்டிய ஆதாரத்தை, எங்களுக்கு வேண்டிய ஆதாரத்தை அன்றைக்கு காரணம் சொல்லி தெரிவிக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு எங்களுக்கு என்ன ஆதாரம் தேவை ஆண்டவர், அதை அறிந்து எங்களோடு பேசுவீராக. உள்ளங்களை கேட்குவீராக, உள்ளங்களை ஆற்றுவீராக, உள்ளங்களை உயிர்ப்பிப்பீராக. வசனை அனுப்பி கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் சொல்லுவோமா? சொல்லுங்க அல்லேலூயா. தூங்கிட்டீங்களா? சரி, தூங்குறவங்க அல்லே சொல்லுங்க. பாத்தீங்களா, தூங்குறவங்க சபையில என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. சரி, ஓகே. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மளோட பேசும்படியாய் நான் ஜெபித்த போது ஆண்டவர் இந்த நாளுக்குரிய வார்த்தை ஆண்டவருக்கு காண்பித்து கொடுத்தார். அதை நாம் வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்துடைய 3ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்துடைய வாசிக்கலாம். 7 மற்றும் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். பிலதெல்பியா சபையின் தூதருக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்த உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன்னுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என்னுடைய வசனத்தை கைக்கொண்டபடியினால இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். சொல்லுங்கள் அல்லேலூயா. எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. இதே வசனத்தை நான் முன்பு வந்தபோது நான் ஒரு முறை நான் பேச நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் ஜெபித்த போது ஆண்டவர் மீண்டும் இந்த வசனத்தை இந்த சபைக்கு பேசுவதற்கு ஆண்டவர் எனக்கு அவர் என்னை பாடப்படுத்தினாலே நான் மீண்டுமாய் இந்த வார்த்தை கொடுப்பதை நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். வேதம் நமக்கு திட்டவட்டமாய் சொல்லுகிறது. அவர் சொல்லுகிறார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு இந்த வசனத்தை நமக்கு சொல்லுகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. சரி, அவர் எல்லாம் கவனிக்கிறோம். ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லுகிறார் சொன்னால் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் எங்கே எழுதி வைத்திருக்கிறார். அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பதாக ஒரு கதவை வைத்திருக்கிறேன், அது திறந்திருக்கிறது, அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ராமன் சொல்லலாமா? சரி, இந்த வசனங்களை அந்த யாரும் பேசல, ஓகேவா? யாரும் கவனம் இருக்கு, யாரும் டிஸ்டர்ப் பண்ண. சரி, என்ன பாருங்க, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துடைய 22 அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் ஒன்று விளங்கும். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் நடந்து முடிந்ததா, நடந்து கொண்டிருக்கிறதா, அது நடக்க போகிறதா? சொல்லுங்க சொல்லுங்க. நடந்து சொல்ல சுத்தமா பேச மாட்டேங்கிறீங்களா? நடக்க போவதை ஆண்டவர் சொல்லுகிறார், எழுதி வைத்திருக்கிறார். அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய 1ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரத்துடைய 1ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை அப்போது ஆண்டவர்
சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வார்த்தை வேற யாருக்கும் இல்லமா, இந்த வார்த்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். கொடுக்கிற ஆண்டவர் தன்னை யார் என்பதை ஆண்டவர் அங்கே அட்ரஸ் பண்றார். ஒரு வாசல் திறக்க போகிறேன்னு சொன்னா ஏதோ ஒரு சாதாரண ஒரு மனுஷர் சொல்ற வார்த்தை அல்ல. இங்கே ஆண்டவர் யார் என்பதை அவர் அட்ரஸ் பண்றார். அதே 3ஆம் அதிகாரத்துடைய 7 வாசிக்கும் போது அங்கே வாசிக்கிறோம், பரிசுத்தம் உள்ளவர். அவர் யார் சொல்லுவாங்க? அவர் யாராவது அவர் முதலாவது பரிசுத்தம் உள்ளவர். 2வது யார் சொல்லுவாங்க? அவர் சத்தியம் உள்ளவர். 3வது யாரு? தாவீதுடைய திறவுகோல். அப்படின்னா அவர் கையில ஒரு கீயை வச்சிருக்கிறவர். அவர் தான் சொல்றாரு, என்ன சொல்றாரு? இதோ நான் உனக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய திறந்த வாசலை நான் வைத்திருக்கேன், அதை ஒருவரும் கூட்ட முடியாது. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு என்று ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்னா, நாம் பிரவேசிக்கும்படி ஆண்டவர் நமக்கு ஒரு வாசலை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மை அழைத்ததற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் உண்டு. அது யாரும் மறுக்க முடியாது, மறக்கவும் கூடாது. இந்த ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்திருக்கிற உண்மை ஆண்டவர் சபைக்குள் அழைத்ததற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கம் உண்டு. அது என்ன நோக்கம் என்று சொன்னால், நாம் இந்த உலகத்திலே, இந்த உலக வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஏதோ ஒரு இலக்கை நோக்கி நாம் பிரயாணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் அழைத்தார். எதற்கு அழைத்தார் தெரியுமா? எகிப்திலிருந்து கானானுக்குள்ளே போகும்படி இஸ்ரவேல் அழைக்கப்பட்டார்கள். ஆமாவா இல்லையா? இல்ல 6 லட்சம் புருஷனோடு கூட மனைவிகள் பிள்ளை ஆண்டவர் அழைத்தால் எதற்கென்று? கானானுக்குள்ளே பிரவேசிக்கும்படி. எல்லாரும் போனாலும் கேட்டா எல்லாரும் உள்ள என்ன பண்ணல? பிரவேசிக்க. அழைச்சது உண்மைதான், புறப்பட வேண்டியது உண்மைதான். இஸ்ரவேல் மக்களை அழைப்பதற்கு ஆண்டவர் மோசே ஒரு ரட்சகனை அனுப்பினது உண்மைதான். எல்லாரும் பாவம், எல்லாரும் கவனிக்கணும். என்ன என்ன பாவம்? அந்த பக்கத்தை பாத்தீங்கன்னா பாவம். இந்த டிஸ்டர்ப் பண்ணுங்க, நேரம் ரொம்ப இல்லை. ஆண்டவர் அழைத்தது உண்மைதான். தேவ சபையை ஆண்டவர் அழைத்தது உண்மைதான். எதற்கு அழைத்தால், வா எகிப்தில் இருக்காத, என்ன பண்ணு, நான் உனக்காக வைத்திருக்கிற தேசத்துக்கு போய் சொல்லி ஆண்டவர் அழைத்தது உண்மைதான். எல்லாரையும் கர்த்தர் அழைத்தார். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார், ஈசாக்கை கர்த்தர் அழைத்தார், யாக்கோபை கர்த்தர் அழைத்தார். வேத புருஷர் எல்லாரையும் ஆண்டவர் என்று சொல் ஏதாவது நோக்கத்தை நிறைவேற்றும்படி கர்த்தர் அழைத்தார். ஆனா எல்லாருக்கும் அந்த அழைப்புக்கு பாத்திரமாக இருந்தாலும் சொல்லி கேட்டா யாரும் பாத்திரமாக எழுதப்படவில்லை. அங்கே பைபிளில் போடப்பட்டிருக்கிறது, அவர் செய்த அக்கிரமம் நிமித்தம், அவர் செய்த பாவம் நிமித்தம் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள் சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. தேவனே, உன்னை ஆண்டவர் அழைத்ததற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான், ஒரு மிகப்பெரிய ப்ளூ பிரிண்ட் ஆண்டவர் பரலோகத்திலே வரைந்து வைத்திருக்கிறார். அந்த பைபிள் சொல்லுது, ஆண்டவர் உனக்காக எனக்காக ஒரு ஞாபக புஸ்தகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஞாபக புஸ்தகம் மாத்திரமல்ல, ஒரு ஜீவ புஸ்தகம் தேவ சமூகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் எல்லாரும் ஆண்டவர் எழுதப்பட்ட பிரகாரமாய் ஆண்டவர் பிரயாணம் பண்ணும்படி கர்த்தர் விரும்புகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. சரி, இப்ப அழைக்கப்பட்ட அந்த அழைப்புக்கு நம் பாத்திரங்களை மாறுபடுத்திட்டால் கர்த்தர் சொல்லுகிறார், எப்பா உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கிறேன், அதை ஒருவர் செய்யாது, அதை கூட்ட வேண்டும் சொன்னால் நீ பிரயாணம் செய்யும்படி, நீ பிரவேசிக்கும்படி உன்னை ஒருவரும் எதிர்த்து நிற்க கூடாதபடிக்கு உனக்காக நான் ஒரு வாசலை திறந்து வைத்திருக்கிறேன். அதை நம்மளோட மாற்றம் அழகியா சொல்லலாமா? சரி, ஓகே. இப்ப நாம் பிரவேசிக்க கூடாதபடிக்கு அநேக தடைகள் உலகத்தில் வந்து கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் தடை இருக்கிறது. கிறிஸ்தவனா பிறந்தாலே என்ன சொல்லுவாங்க? எல்லாருக்கும் தடைகள் உண்டு. நாம் பிரவேசிக்க கூடாதபடிக்கு அநேக முறை தடைகள். என்ன தடை? மனுஷன் தடை செய்கிறான், பிசாசு தடை செய்கிறான், நமக்குள்ள இருக்கிற மாம்சம் தடை செய்கிறது, அல்லது
ஒரு திறந்த வாசல் கர்த்தர் வைத்து விட்டார். ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னார், தமிழ் புஸ்தகத்துல தான் நான் செய்ய போறேன் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. I am going to do, I will do. ஆனால் இப்ராஹிம் பைபிள்ல, எபிரேய வேத புஸ்தகத்துல there is no future tense. எல்லாமே past tense தான். நான் செய்து முடிச்சிட்டேன், நான் நிறைவேற்றி முடிச்சிட்டேன், புதிய காரியத்தை செஞ்சிட்டேன் அப்படின்னு எபிரேய புஸ்தகத்துல, எபிரேய வேத புஸ்தகத்துல கர்த்தர் முடித்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவர் உனக்காக ஏதோ செய்ய போகிறார் அல்ல, உனக்காக எனக்காக ஆண்டவர் ஏற்று செய்து முடித்து விட்டார். அதை நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவர் மையப்படுத்தலாமா? ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இனி செய்ய போவது ஒண்ணுமில்லை, ஆனா ஒண்ணுதான், அதை செய்து அதைய முடித்த ஆண்டவரை பின்பற்றுவது என்னுடைய வேலை. ஆண்டவர் செஞ்சு முடிச்சிருக்காரு, அதை போயிட்டு சுதந்திரிப்பதற்கு யாருடைய வேலை சொல்லுங்க? யார் வேலை சொல்லுங்க? யார் வேலை? என்னுடைய வேலை. ஆண்டவர் எல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டார், விருந்துக்கான சகல காரியத்தை ரெடி பண்ணி வச்சுட்டார். ஏன்னா வந்து எனக்கு விருதுல பங்கு கொள்றான்னு கூப்பிடுறாரு. நம்ம என்ன செய்யணும்? நம்ம வேலை என்ன பண்ணணும்? வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். நம்ம என்ன பண்றோம்? சாக்கு போக சொல்ற எக்ஸ்கியூஸ் சொல்றல, எனக்கு சபையில கூட்டு நம்பிட்டா இன்றைக்கு நிறைய இடம், நிறைய சார்ஸ் எல்லாம் இருக்கு, காலியா இருக்கு. என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம்? சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ், சாக்கு போக்கு. நான் அங்க போயிட்டேன் பிரதர், எனக்கு வேலையில ஓவர் டைம் போட்டாங்க பிரதர், நைட் ஷிஃப்ட் பிரதர். அப்ப இந்த சாக்கு போக்குகளை நாம் சொல்லிக் கொண்டு நமக்காக முன்னாடி வைத்திருக்கிற நம்முடைய கனவுகளை கர்த்தர் திறந்தால் என்ன பண்றோம்? நாமே அடைத்து விட்டோம். உன் கதவை வந்து பிசாசு அடைக்கிறது அவசியமே இல்லை. ஒரு கதவுகளை என்ன பண்ண? நீயே அடைத்துக் கொள்ளுகிறாய். ஆண்டவர் உனக்காக வைத்திருக்கிற மிகப்பெரிய திறந்த கதவை என்ன பண்ற? நீ அடைத்துக் கொள்ளுகிறாய். சபையே, உனக்கு ஆண்டு எல்லாம் வச்சுட்டாரு. உனக்கு ஆண்டவர் சகல நன்மையை செய்திருக்கிறார். பைபிள் சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஆண்டவர் நமக்கு ஒரு நாளும் தீமை செய்வது இல்லை, நன்மைதான் செய்கிறாரு. ஒரு வாரம் முழுக்க சபைக்குள்ள வந்திருந்தா போன வாரம் முழுக்கும் இயேசுவும் நன்மை செஞ்சிருக்கிறாரு. இந்த மாசம் முழுக்கும் தேவனுக்கு நன்மை செய்தபடினால்தான் நீ மே மாசத்தை முடிச்சுட்டு ஜூன் மாசத்துல வந்திருக்கிற. இன்றைக்கு எத்தனையோ பேர் ஜூன் மாசத்தை காணல, மே மாசத்தை கண்டவங்க ஜூன் மாசத்தை காண்கிறது மறித்து போனது. ஆனால் கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடினால்தான் நீ சபைக்குள்ள வந்திருக்கிற. ஆனால் நன்மை செய்து ஆண்டவரை நீ அவர்கள் வாழ்க்கையை கிரியை செய்யக்கூடாதபடிக்கு நீ கதவை அடைத்துக் கொள்கிறாய். You are closing your door. தம்பி தங்கச்சி, உனக்கு ஆண்டு வைத்திருக்கிற நன்மையான காரியங்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சில வேளையிலே நாமே நமக்கு என்ன பண்றோம்? சத்ருவாய் மாறி விடுகிறோம். சொல்றாங்க, அவனுக்கு அவனே சூரியன் வச்சுட்டாங்க. ஏன்? அவனுக்கு அவனே சத்ருவாய் மாறி விடுகிறான். ஆண்டவர் சொல்றார், அதிகாலை தேடுப்பா, அந்த நாளுக்கு நன்மை பெற்று தேடுப்பாடுனா இவன் தேட மாட்டான், தூங்குறான். அந்த நாள் ஃபுல்லா போராட்டம். சொல்றான், பிரதர், இந்த நாள் ஃபுல்லா போராட்டம். போராட்டம் வந்ததற்கு தெய்வம் காரணம் இல்ல, நீதான் காரணம். வாழ்க்கையில் ஆண்டவரை தப்பிக்கொள்வானே போக்கை உண்டாக்குகிறார். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற ஒரு சோதனை வர்றதில்லை அவனுக்கு. ஆனால் அதையும் அந்த சோதனை வந்தாலும் அதை எப்படியாவது தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். ஆனால் நீயோ அதற்கு அபாத்திரமாகி மாறிவிடுகிறார். சொல்லுங்க, அல்லேலூயா.
உனக்கான கதவை கர்த்தர் திறக்க போகிறார். ஆமென். அடைக்கப்பட்ட கதவுகளை ஆண்டவர் திறந்துதான் ஆக வேண்டும். நிச்சயமாய் திறப்பார். நீ நம்பினாலும் நம்பாவிட்டால் நான் சொல்றேன், இன்றைக்கு ஆண்டவர் உனக்கான வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய கதவை ஆண்டவர் திறந்து விட்டார். நீ விசுவாசிக்கிற அல்லேலூயா, அந்த திறந்த கதவுகளை பிரவேசிக்கும்படி நிச்சயமாய் கர்த்தருடைய கிருபை இருப்பார். இந்த நம்பரோட கதவுகளை அல்லேலூயா சொல்லுமா? ஆமென். கர்த்தர் செய்வார். சரி, இப்ப முதலாவது ஆண்டவர் எனக்காக கதவை திறக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன நான் என்ன செய்ய வேண்டும்? வாசிக்கலாம். முதலாவது அதை வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்துடைய வாசிக்கலாம். 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன்னுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் விலகிருந்தும் நீ என்னுடைய நாமத்தை மறுதலியாமல் என்னுடைய வசனத்தை கை கொண்டபடியினால இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். சரி, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை நமக்காக ஒரு வாசலை திறக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது அங்கே ஆண்டவர் சொல்கிறார் 8ஆம் வசனத்துடைய முதல் பகுதி, உன்னுடைய கிரியைகள் என்ன பண்ணுகிறாங்க அறிந்திருக்கிறேன். அப்போ ஆண்டவர் நமக்காக ஒரு வாசலை திறக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நாம் ஆண்டவருக்காக செய்கிற கிரியைகள் எப்படி இருக்க வேண்டும்? இங்க ஆண்டவர் 7 சபை குறித்து ஆண்டவர் பேசி இருப்பார். நல்லா கவனிக்கணும். 7 சபைகளை குறித்து ஆண்டவர் பேசி இருப்பார். எபேசு சபை குறித்து ஆண்டவர் பேசி இருப்பார். சிமர்னாவை குறித்து பேசி இருப்பார். சர்தை குறித்து ஆண்டவர் பேசி இருப்பார். தியத்தீராவை குறித்து கர்த்தர் பேசி இருப்பார். பிலதெல்பியா குறித்து கர்த்தர் பேசி இருப்பார். லவோதிக்கேயா குறித்து கர்த்தர் பேசி இருப்பார். ஆனால் இந்த 7 சபை குறித்து பேசினாலும் ஆண்டவர் கடிந்து கொள்ளாத ஒரே சபை எந்த சபை சொன்னால் இந்த பிலதெல்பியா சபை மாத்திரமே. சொல்லுங்க, சொல்லுங்க. சிமர்னா சபையை கண்டு வர மாட்டார். ஆனால் ரொம்ப விசேஷமாய் ஆண்டவர் பேசினது இந்த பிலதெல்பியா சபையை குறித்து. என்ன சொல்றாரு? ஒரு கிரியைகள் என்ன பண்றாங்க அறிந்திருக்கிறேன். எப்பா நீ ஆண்டவருக்காக செய்கிற கிரியைகள் என்ன பண்ற? நான் நல்லா அறிந்திருக்கிறேன்ப்பா. நான் I can understand the works that you do for God. தேவ சபையே, ஆண்டவர் சபைக்குள்ள உன்னை வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம். அந்த முதல் நோக்கம், நீ ஆண்டவருக்காக நற்கிரியை செய்யும்படிக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். என்ன பாக்குறீங்களா? You have been called to do good deeds. ஆண்டவருக்காக இந்த உலகத்துல நான் அவருக்காக தீமை இல்லை, நான் நன்மை செய்யும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். பைபிள்ல போட்டிருக்கு, தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை, தீமை செய்கிறவன் ஆண்டவருக்கு விரோதி, தீமை செய்கிறவன் ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடியாது, தீமை செய்கிற ஜெபத்தை ஆண்டவர் ஒருவரும் கேட்பதில்லை. ஆகவே தான் பைபிள் சொல்லுது, நீ நன்மை செய்யும்படிக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். அதைத்தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் திரும்பி வருவோம் வேகமாய் 10ஆம் அதிகாரத்துடைய வாசிக்கலாம். 38ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10:38 வேகமாய் வாசிக்கலாம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவர்களுடைய கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமை அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் என்னப்படாது சுற்றி தெரிந்தார். நன்றாக கவனிக்க வேண்டும். பிதாவாகிய தேவன் இயேசுவை அழைத்த போது 2 காரியம் செய்தார். ஒன்று, அவரை அபிஷேகம் பண்ணினார். 2வது, வல்லமையினாலே நிரப்பினார். என்ன பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. ஒன்னு என்ன பண்ணாரு? அபிஷேகம் பண்ணாரு. 2 என்ன பண்ணாரு? வல்லமையால நிரப்பினாரு. இங்கு
அபிஷேகம் பெற்றேன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நன்மை வெளியே வந்துடும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் காயினை பார்த்து கேட்டாரு, காயினே நீ நன்மை செய்தால் உனக்கு ஓஹோ அப்ப என்ன அர்த்தம்? நீ நன்மை செஞ்சினா எப்ப உன் வாழ்க்கையில மேன்மை வருமா? நீ நன்மை செஞ்சினா உன் வாழ்க்கையில உயர்வு வருமா? நீ நன்மை செஞ்சினா உன் வாழ்க்கையில மேல கொண்டு போக வேண்டாம். அப்ப ஏன் வாழ்க்கை தடைப்பட்ட கட்டளை போல அடைப்பட்ட கடவுள் சொன்னா அபிஷேகம் என்ற உண்மைதான், வல்லமை என்ற உண்மைதான். நன்மை செய்வதும் உண்டை இல்லை. நன்மை செஞ்சுப்பா. யாருக்கு தெரியுமா? யாருக்கு தெரியுமா? நன்மை செய்யறான் பாரு, அவனுக்கு இல்ல. உனக்கு எந்த ஒரு மனுஷன் தீமை செய்கிறானோ அந்த மனுஷனுக்கு நன்மை செய்துப்பா. நான் சொல்றேன், திறக்கப்பட்ட அடைக்கப்பட்ட கதவுகளை ஆண்டவர் நிச்சயம் திறந்து காண வேண்டும். அதான் பவுல் சொல்றாரு, நீ தீமை என்ன பண்ணு, நன்மை நாடு. உனக்கு ஒரு தீமை செய்யலாம், உண்மைதான். நன்மை செய்ய முடியாது, எனக்கு தீமையா செய்யலாம். எவ்வளோ நான் ஜெபிக்கிறவனுக்காக எவ்வளோ நன்மை செய்யறேன், நான் எவ்வளவு நன்மை செஞ்சாலும் தீமைதான் செய்யறான்னு சொல்றியா? அப்படிப்பட்ட தீமை செய்யற மனுஷனுக்கு நீ நன்மை செய்துப்பா, உன்னுடைய வாசலை கத்த திறந்து கொடுப்பா. சொல்லுங்க அல்லேலூயா. அதைத்தான் பவுல் வாசிக்கலாம். எபேசியர் நிருபத்தினுடைய 3ஆம் அதிகாரம், எபேசியர் 2ஆம் அதிகாரம், எபேசியர் 2ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரத்துடைய வாசிக்கலாம். 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்தியாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை என்ன பண்ணியிருக்கிறார்? சொல்லுங்க. He already prepared. நல்லா கவனிக்கணும். தேவனிடத்திலே நாம் உருவாக்கப்பட்டு அல்லது கிறிஸ்துவுக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டோம் என்று சொன்னால் ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக நம்மை படைத்தார் என்று நான் சொன்னேன். அது என்ன நோக்கம் தெரியுமா? என்ன நோக்கம் தெரியுமா? நற்கிரியைகளை செய்யும்படிக்கு நம்முடைய சரீரத்துடைய அவயவங்களை நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் இந்த உலகத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்காக தான் பேசுறேன், நான் எனக்காக பேசல. உனக்காக அடைக்கப்பட்ட கதவை ஆண்டவர் திறக்கணும்னு சொன்னாக்கா இந்த கையினால நன்மை செய்கிறவர், ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த கண்கள் ஆண்டவருக்கு நன்மை செய்ய வேண்டும் அல்லது ஜனங்களுக்கு நன்மை செய்யப்பட வேண்டும். ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த கால்கள் ஆண்டவருக்கு நன்மை செய்ய அல்லது ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த சரீரங்களை இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாக அவரை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்ந்தவர்களாகும்படியாக அவர் எப்படி செய்தார் என்று சொல்லி 16 வாசிக்கிறோம். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாக இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தியை உண்டாக்குவதற்கு ஏதுவாக சரீரத்தில் ஆண்டவர் கொடுத்த அந்த சரீரத்துடைய அவயவங்களிலே ஒரு வளர்ச்சியை ஒரு பக்தி விருத்தி காண வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவர் தந்திருக்கிற அந்த சரீரத்திலே நீ அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.
சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. பாடத்திற்கு சொல்ல பாட்டு பாடுவாங்க. நாமே திருச்சபை கிறிஸ்துவின் திருவுடல் ஒவ்வொருவருமாகி தனித்தனி உறுப்புகள் சேர்வதா. நாமே திருச்சபை கிறிஸ்துவின் திருவுடல் ஒவ்வொருவருமாகி தனித்தனி உறுப்புகள் சேர்வதா. நாமே திருச்சபை கிறிஸ்துவின் திருவுடல் ஒவ்வொருவருமாகி தனித்தனி உறுப்புகள். நாமே சொல்லுங்க அல்லேலூயா. அதான் ஒவ்வொரு உறுப்பை நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். பார்க்கிற பார்வை ரொம்ப கேர்ஃபுல், சிந்திக்கிற காரியங்களை ரொம்ப கேர்ஃபுல்லா, வாயக்கண்ணும் பேசுகிற வார்த்தைகளை ரொம்ப கவனமா. இதெல்லாம் எப்ப நடக்கும் தெரியுமா? என்றைக்கு அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்துடைய வல்லமை உனக்குள்ள அதிகமாய் விரும்புறியோ, தம்பி தங்கச்சி, ஆண்டவரை நிரப்புங்கப்பா, உங்களுடைய ஆவியால் நிரப்புங்கப்பா, உங்களுடைய அபிஷேகத்தால் நிரப்புமா, நீ ஒருவனால தேவஸ்தானத்துல போய் நீ உட்கார்ந்து நிரப்பப்படுகிறாயோ, ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய சரீரத்துடைய முழு உறுப்பையும் ஆண்டவர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ராமின் சொல்லிடலாமா? என்ன ஒரு மாதிரி நீங்க பாக்குறீங்க. சரி, முதல்ல என்ன சொல்ல சொல்லுங்க. ஆண்டவர் திறந்த
சரி, இரண்டாவது அதே வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய வேகமாய் வாசிக்கலாம், வாசித்து முடிக்கலாம். 3ஆம் அதிகாரம் வாசிக்கலாம், 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வேகமாய் வாசிக்க பார்க்கலாம். சரி, உனக்கு கொஞ்சம் வேண்டும். என்ன சொல்றார் ஆண்டவர்? உனக்கு முன்பாக நான் திறந்த வாசலை வைக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த பிலதெல்பியா சபை செய்த இரண்டாவது காரியம், தனக்கு கொஞ்சம் இருந்தோம். அது என்ன செய்யறதுமா? ஏசப்பா நாம திறந்து வைக்கிறேன். என்ன பண்ணல சொல்லுங்க. எவ்வளவு பலன் இருக்குது? எவ்வளவு பலன்? நிறைய பலனா? கொஞ்சம் பலன். The church has less power. It has less strength. கொஞ்சம் பலன் தான். நமக்கு எல்லாமே பூர்ணமா இருக்குல்ல? நமக்கு எல்லாமே நம்ம நல்லா பூர்ணமா இருக்கிறோம். தேவ காரியமா நல்ல சபை, தேவ காரியமா நல்ல ஜெபிக்கிற டைம், நல்ல ஜெப ஜீவியத்தை கொடுக்கும்படி கர்த்தர் நல்ல வீடுகளை கொடுத்திருக்கிறார். நல்ல ஜெபிக்க கர்த்தர் ஆலயங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல வீட்டில் அவருடைய வேத வசனத்தை வாசிக்க நல்ல ஏசி ஃபேன் எல்லாம் நமக்கு எல்லாமே ஆண்டவர் பூர்ணமாய் என்றால் அவரை நாம் ஆராதிக்க, நாம் அவரை துதிக்க, நாம் அவரை ஸ்தோத்தரிக்க, இதெல்லாம் ஆண்டவர் செய்கிறார். பைபிள்ல போயிருக்கு, யாரெல்லாம் எங்கே குடியிருக்க வேண்டும் என்று அவர் குடியிருப்பின் எல்லைகளை கர்த்தர் நியமித்தார். ஏன் நியமித்தார்னா, எப்படியாச்சும் தடையாயிலும் அவரை நாம் கண்டுபிடிக்கத்தக்கதாக அவர் செஞ்சார். எப்படி? என் ஜனங்க எப்படியாச்சும் தேடி வரணும், என் ஜனங்க எப்படியாச்சும் ஆராதிக்கணும், என்னை எப்படியாச்சும் தொழுது கொள்ளணும், வரப்போகிற போவாக்கினைக்கு அவர் தப்பித்துக் கொள்ளணும், வரப்போகிற பயங்கரமான அந்த நரகாக்கினைக்கு எங்கள் ஜனங்கள் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை ஆராதிக்க, அவரை துதிக்க, அவரை உயர்த்த, அவரை ஸ்தோத்திரம் பண்ண உனக்கு நல்ல வீடை கட்ட கொடுத்திருக்கிறார், நல்ல வேலையை கட்ட கொடுத்திருக்கிறார், நல்ல சுகத்தை கட்ட கொடுத்திருக்கிறார், நல்ல வேலை இதெல்லாம் கட்ட கொடுத்து அவரை ஆராதிக்க வச்சது உங்க சபைக்கு. ஆனா பிலதெல்பியா சபை குறித்து பைபிள் சொல்லுது, ஏப்பா பிலதெல்பியா சபையே, உன்னை நல்லா நான் கவனிச்சேன், உன் கிரியைகளை பார்த்தேன், உனக்கு கொஞ்சம் வேலை இருந்தோம், என் நாமத்தை விடுதலிக்கிறேன். நல்ல மாட்டோம் அப்படின்னா, நல்ல மாட்டோம். ஆண்டவர் எந்த விதத்திலையும் அந்த சபை கீழே போகவில்லை, ஆண்டவரை டவுன் பண்ணல, ஆண்டவருடைய நாமத்தை கீழே கொண்டு வரல. நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவர் நாமத்தை தினந்தோறும் விடுதலிக்கிறோம். சபைக்கு நேரம் தவறும், கர்த்தரை சரியா ஆராதிக்க மாட்டேன்றோம், சரியா குடிக்க மாட்டேன்றோம், சரியா குதிக்க மாட்டோம். இதெல்லாம் செஞ்சா பைபிள் சொல்லுது, நீ என் நாமத்தை நிர்ணயிக்கிறாய். ஆண்டவரை மரியாதைக்கிறதா ஏதோ பேர்ல கேட்டாங்க, ஏசு தெரியுமா? சத்தியமா தெரியாது. அது மாத்திரம் என்ன மரியாதைக்கிறது? எப்படி? பேதுருவாச்சு சொன்னாரு, சத்தியமா தெரியாது சொன்னாரு. நம்ம என்ன பண்ணிருப்போம்? அந்த கிறிஸ்துவ முதலில் முத்திரையை போடு. எப்படி? முத்திரையை போட்டா வெளியே வரும். அவன் போடணும்னா நம்மளாம் போட போட்டே போடலாம், தலையில போடலாம். அப்படியே காரணம். ஆனா பைபிள் சொல்லுது, நீ என் நாமத்தை மறுதலிக்கல, உனக்கு உபத்திரம் வந்தது, உனக்கு வேதனை வந்தது, உனக்கு வேதனை வந்தா, உனக்கு சரியான சூழ்நிலை இல்லை, ஆனாலும் என்ன பண்ண? நீ என் நாமத்தை மறுதலிக்கல. எத்தனை நாமத்தை மறுதலிக்கிறவள? பைபிள் சொல்லுது, அதே வாசல் வேக வாசல்லாம் தீக்கு 1ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். தீக்கு 1ஆம் அதிகாரத்தினுடைய வாசிக்கலாம் 16ஆம் வசனம். வேக வாசிங்க. தீக்கு 1:16 வாசிங்க. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலேயோ ஆண்டவருக்காக எனக்கு எல்லாம் ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் நான் சோதனைக்கிறாங்க, நான் சபைக்கு போறேன், அவருக்கு நான் ஊழியர் கூட செய்ய
உன் ஆக்ஷன்லயே நீ காமிக்கிற நீ ஆண்டவருக்கு உள்ள சம்பந்தம் இல்லைன்னு. நீ போய் நிக்கிற ஒரு சினிமா தேட்டர் வாசல்ல, நீ போய் நிக்கிற ஒரு அங்க போயிட்டு ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ தகாத காரியங்களை பார்க்கிற மாதிரி யாருமே பார்க்க நினைச்சு தனித்தனியா இருக்கும்போது கெட்ட பழக்க வழக்கங்களிலே ஆபாச வழக்கங்களை பார்க்கிற மாதிரி அது பார்க்கும்போது தெரிந்துகொள், நீ ஆண்டவரை நீ மறுதலிக்கிறாய். Denying his name. யோபு சொன்னாரு, அவனை கொன்று போட்டாலும் அவன் என்ன பண்ணுவேன், அவர் என்ன செஞ்சாலும் சரி, எனக்கு வியாதி வந்தது உண்மைதான், என்னுடைய பொருளெல்லாம் போச்சு உண்மைதான், என் பிள்ளைகள் மறித்தது உண்மைதான். நான் ஒண்ணு சொல்றேன், அவர் வந்து என்னை கொன்று போட்டாலும் நடப்பட மாட்டேன். அவரை நான் நம்பிட்டேன்னு சொன்னால் அவர் தான் என்னை ஆதி என்னை உலகத்தை படைத்தவர், என்னை கொண்டு வந்தவர், நன்மையை கொடுத்தவர் தான். நம்ம சொல்ல முடியுமா? தேவ சபையை நீ போற உன் ஆபீஸ்ல ஆண்டவர் விருதுயா யோசிப்பா. நீ இருக்கிற சமுதாயத்துல உன் வீட்டு பக்கத்துல ஆண்டவர் நாம உன்னால தூஷிக்குதா, இல்ல நீ ஆண்டவரை மறுதலிக்கியா, இல்ல உன் நிமித்தமாக தேவ நாம உயர்த்தப்பட்ட யோசிப்பா. சிஸ்டர் சபைக்கு போறாங்க, நல்ல வாழ்க்கை வாழ்றாங்க, ஒழுக்கமா இருக்காங்க, ஏன் தெரியுமா அவன் சபைக்கு வர அப்படி சொன்னா நான் சொல்றேன், ஊர் நிமித்தமாக தேவ நாமம் கேள்விப்பட்டது. தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்றான், எல்லாம் சொல்றான், இயேசுதான் சொல்றான், பரிசுத்தாவியும் சொல்றான், அபிஷேகம் நிறைவான், எல்லாமே பண்றான். ஆனா அவனை கிரியை பார்க்கிறேன், அவன் அந்தரத்தை பார்க்கிறேன், என்னை அவன் மறுதலித்துக் கொண்டிருக்கிறான் சொல்லி ஆண்டவர் என்னை கொண்டே பார்த்து சொல்லுகிறான். சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரத்துடைய 8ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 5 மற்றும் 8ஆம் வசனம். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரிக்காமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும். இரண்டாவது இடத்துல ஆண்டவர் யார் மறுதலிச்சவன்? எந்த ஒரு மனுஷன் தன் கூட இருக்கிற சகோதரனை தன் சொந்தத்தை பார்த்து கண்ணு காணாம இருக்கிறானோ அவன் ஆண்டவரை மறுதலிக்கிறான். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா தெரியும், இன்னைக்கு எத்தனையோ பேரு தன் சொந்த சகோதரன் ஆண்டவரே அவன் அழிந்து போனது ஜெபிக்கிற அநேக குடும்பங்களை நான் அறிந்திருக்கிறேன். நான் சொல்ற உதவி செய்யலாம் பரவாயில்ல, நான் வரக்காத ஒரு நாள் ஒவ்வொரு அவங்க ஜோம் பண்ணு, உன்னால கொடுக்க முடியலையா, உன்னால நேசிக்க முடியாது, அவனுக்கு காலை முழங்கால் போட்டு ஆண்டவரே அவங்களை காப்பாத்துங்கப்பா, அவன் ரட்சிக்கப்பா சொல்லி நீ பண்ற ஜெபம் இருக்கு பாரு, அதுல நீ காண்பிக்கிறான் நன்மை செய்வதாக கத்தருக்கு காண்பித்து கொண்டிருக்கிறான். சொல்லுங்க சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, மூணாவது வெளிப்படுத்தின விசேஷத்துடைய 3ஆம் அதிகாரத்தினுடைய திருப்பிக் கொள்ளுங்கள். 3ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்தை வாசித்து முடிக்கலாம். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என்னுடைய வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் கூட்ட மாட்டான். உனக்காக ஆண்டவர் இன்றைக்கு கதவுகளை திறக்க வேண்டும் என்று சொன்னான். முதல் நான் சொன்னேன், தேவனுக்கு முன்பாக உன் கிரியைகளை சரிப்படுத்திக் கொள். தேவனுக்கு முன்பாக அவன் கிரியைகள் சுத்தமாகில்லை, தேவனுக்கு முன்பாக உன் கிரியைகள் நிறைவாயில்லை என்று சொல்லி ஆண்டவர் வருத்தப்படுகிற வருத்தத்தை மாற்றும்படிக்கு இன்றைக்கு உன்னுடைய சரீர அவயவங்களில் நீ நன்மை செய்யும்படி கர்த்தர் விரும்புகிறார். இரண்டாவது சொன்ன ஆண்டவர் அதற்கு யாருக்காக கதவை திறப்பான்னு சொன்னால், இரண்டாவது சொன்ன தேவனுடைய நாமத்தை மறுதலிக்காமல் இந்த பூமியை வாழும் சொல், தேவனுக்கு சாட்சியாக தேவனுக்கு மகிமையாக இந்த பூமியை வாழும்போது நான் சொன்னேன், ஆண்டவர் என்ன செய்யறாரு, உனக்காக திறந்த வாசல் வைக்கிறார். மூன்றாவது நான் வாசித்தோம், இங்கே வாசிக்கிறோம் என்ன சொன்னாரு, கர்த்தர் சொன்னாரு, என்னுடைய வசனத்தை நீ கை கொண்டபடினால, இதான் இம்பார்ட்டன்ட்,
மூணாவது கர்த்தர் சொல்றாரு, இந்த உலகத்தில் உனக்கென்று நான் ஒரு சிறந்த வாசலை வைக்க வேண்டும் என்று சொன்னால் நீ செய்ய வேண்டிய மூணாவது காரியம், அந்த தேவன் நல்லா கவனிச்சுக்கோ, மூணாவது விஷயம் அல்லேலூயா, தேவன் தந்திருக்கிற பிரமாணங்களை, தேவன் தந்திருக்கிற கட்டளைகளை, தேவன் கொடுத்திருக்கிற வசனங்களை நீ கைக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுவோமா? சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. தேவன் தந்திருக்கிற வசனங்களை எந்த ஒரு மனுஷன் கை கொள்றானோ அந்த மனுஷன் தான் இயேசுப்பா மீண்டுமாய் பூமிக்கு வரும்போது அவரோடு கூட ரகசிய வருகை எடுத்துக் கொள்ளப்பட முடியும். நம்ம சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு தான் பைபிள் சொல்லி வாசிக்கலாம். யோவான் என்ற சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 14ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரத்துடைய வாசிக்கலாம் 15ஆம் வசனம். யோவான் 14:15 வாசிக்கலாம். நீங்கள் என்னிடத்திலே அன்பாக இருந்தால் என்னுடைய கற்பதினா தேவனிடத்துல எந்த ஒரு மனுஷன் அன்பா இருக்கிறானோ அவன் எப்படி தன்னை வெளிப்படுத்துவான்? தேவன் அன்பா இருக்கிறத எப்படி ஒருத்தன் வெளிப்படுத்துவான்னு சொன்னாக்கா, எந்த ஒரு மனுஷன் தேவன் சொல்லுகிற வசனங்களை, தேவன் சொல்லுகிற கற்பனைகளை, தேவன் சொல்லுகிற கட்டளைகளை, தேவன் கற்பித்திருக்கிற பிரமாணங்களை எந்த ஒரு மனுஷன் கை கொள்வானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் காண்பிக்கிறான், நான் தேவனிடத்திலே அன்பா இருக்கிறேன். சொல்லுகிறாள் சொல்லுவாங்களா? அப்ப நீங்களா இயேசு நேசிக்கிறதா? இயேசுவிட்ட உண்மையா நீங்க அன்பு கூறலா? நான் சொல்ற பைபிள் சொல்லுது, நீ ஆண்டவருடைய வசனத்தை நீ கை கொள். எந்த சூழ்நிலை வந்தாலும், எத்தனை உபத்திரம் வந்தாலும், எத்தனை வேதனை வந்தாலும், ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை அனுப்ப மாட்டேன், பதிலளிக்க மாட்டேன் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, நான் அப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை மேல எந்த ஒரு மனுஷன் நிற்கிறானோ அந்த மனுஷன் அதிலே கத்த சொல்லுகிறான், திறந்த வாசலை அனுப்புவாங்க வைப்பார். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது வாசிப்போம். யாக்கோபு வாசிக்கலாம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துடைய வாசிக்கலாம் 22ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆனாலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, இந்த வசனத்தை கேட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தாரு, ஒரு 3 பாயிண்ட் பேசினாரு, அவர் போயிட்டாருன்னு சொல்லாதீங்க. நான் போனா கூட அந்த வசனத்தை வச்சு அதை எழுதி வச்சு அதை தியானம் பண்ணி, ஆண்டவரே நான் கீழ்ப்படிய தேர்வு செய்யுங்கப்பா, இந்த வசனத்தை நான் சரி சாய்க்கணும், இதை நான் கை கொள்ளணும் அப்படின்னு ஜெபிச்சீங்க. நான் சொல்றேன், இந்த வசனம் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிச்சு. சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் அந்த 21ஆம் அதிகாரத்துடைய 23 வாசிக்கிறோம். எண்ணத்தினாலே நீர் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனால் கண்ணாடியே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு எப்படி இருப்பான்? அவன் ஒப்பாய் இருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இல்லை என்று என்ன பண்றாங்க? மரணம் விடுவான். கண்ணாடியை பார்த்துட்டு பார்க்கிறோம், தலையை சரி பண்றோம், முகத்தை சரி பண்றோம், மூக்கை சரி பண்றோம், கண்ணாடியை பார்த்துட்டு திரும்பினா கண்ணாடி இல்ல, இப்ப எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட சுபாவை யாருக்கு வரன்னு சொன்னீங்கன்னா, எந்த ஒரு மனுஷன் வசனத்தை கேட்டதை உட்கொண்டு அது கீழ்ப்படியாம போனானோ பைபிள் சொல்லுது அந்த மனுஷனுடைய வாழ்க்கை சுபாவத்துல நிற்க முடியல. சுபாவம் மாறி போகுது. கண்ணாடி பார்க்கறது கொஞ்ச நேரம் தான், அந்த கொஞ்ச நேரம் பார்ப்பான், பின்னாடி பின்வாங்கி போயிடுவான். அப்படிப்பட்ட பின்வாங்கி போகாம ஒரு வாழ்க்கை தேவனை நோக்கி நீ பிரயாணப்பட வேண்டும் என்று சொன்னால், நான் சொல்றேன், கர்த்தர் சொல்லிய வசனங்களை நீ கை கொள். நீ நல்லா இருப்ப, நீ சந்தோஷமா இருப்ப, நீ சுகமா இருப்ப. எந்த சூழ்நிலை வந்தாலும், எத்தனை பலவீனம் வந்தாலும், எத்தனை வியாதிகள் வந்தாலும், வியாதியே வந்தாலும், வறுமையே வந்தாலும், மரணமே வந்தாலும், கர்த்தருடைய வாசனை நின்று கர்த்தர் செய்வான், கர்த்தர் மாற்றுவார். சொல்லுங்க அல்லேலூயா. கடைசியாக சொல்லி முடிப்போம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் திருப்பிக்கிறோம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரத்துடைய வாசிக்கலாம். 2ஆம் வசனத்தை வாசித்து முடிக்கலாம். வாசிக்கலாம். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள சாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். பின்னாடி ஒரு நாட்களில் ஒரு சத்தம் கேட்க போகிறது, ஐயா கதவை திறந்து விடுகிறேன் சொன்னால், நீதியை கை கொண்டு வருகிற, சத்தியத்தை நேசிக்கிற, சத்தியத்தை வாசிக்கிற, சத்தியத்தை
அந்த தியானம் பண்ணு. இரவும் பகலும் அதே தியானம் இருக்கிற மனுஷன் வாக்கியம் சொல்லப்படுறது. அப்படி அவர் தேவனுடைய வசனத்தை படி, அதை ஞானமான நேசி, அதை படி, அதை வாசி, அதையே பார். உன் வாழ்க்கையில திறந்த வாசகத்தை வைப்பான். எல்லாரும் கண்களை மூட போறோம். நாம் எல்லாம் ஜெபிக்க போறோம். முடிந்தால எழுந்திருக்க போறோம். ஒரு பாடலை பாட போறோம். தேவ சமூகத்தை வந்து ஒப்பு கொடுக்க ஆண்டவரே, சொல்லப்பட்ட வசனங்களை கை கொள்ளும் ஆண்டவரே. திறந்த வாசலை முன்பாக வைக்கிறேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? அதை ஒருவரும் பூட்ட முடியாதுன்னு சொன்னீங்களப்பா. அப்படி ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிற ஆண்டவரே, ஒருவரும் பூட்டக்கூடாத திறக்கிறவர் இன்றைக்கு தேவ சபையை உனக்காக வாசல் திறக்கிறார். இந்த வசனம் யாருக்குன்னு தெரியல. யாரோ சில பேர் வந்திருக்கலாம். ஆண்டவரே, எத்தனையோ வருஷமா ஜெபிக்கிறேன், எத்தனையோ மாசமா ஜெபிக்கிறேன், என் வாழ்க்கை வரலப்பா. நாம எங்கேயோ போய் பார்க்கிறேன், ஏதோ பண்ணி பார்க்கிறேன், என் வாழ்க்கை அப்படியே இருக்குதுப்பா நினைக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க இந்த வசனத்துக்குள்ள ஒப்பு கொடுங்க. தேவ சபையை, அன்பு தம்பி தங்கச்சி, ஐயா அம்மா, சகோதர சகோதரியே, அம்மா, தயவு செய்து சொல்றேன், இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடு. ஒரு திறந்த வாசகத்தை வைக்க போறார். பாதி வச்சுட்டாரு, வைக்க போறாரு, வச்சுட்டாரு, திறந்துட்டாரு. இந்த பிரவேசிக்கும்படி விரும்புகிறான். அதை கொண்டு போக போகிறான். உன் பிரயாணத்தில் வாய்க்கப்பட போகிறான். நீ பிரயாணம் பண்ண போகிற, அதே நீ முன்னேறி போக போகிற தடைகளை மாற்ற போகிறான். அந்த தடைகளை மாற்றும்படி அல்லேலூயா முன்னேற ஜெபம். ஆண்டவரே, சொல்லுங்க, ஒப்பு கொடுங்க. வேத வசனம் உன் வாழ்க்கையில வெளிச்சமா மாறட்டும் தம்பி. உன் வாழ்க்கையில வேத வசனம் வெளிச்சமா மாறட்டும். எத்தனையோ மாசமா அல்லேலூயா நீ வேதத்தை எடுத்து வாசிச்சு, எத்தனையோ மாசம் ஆச்சு தங்கச்சி, நீ வேதத்தை வாசிச்சு எத்தனையோ வருஷம் கணக்காச்சு. நீ ஜெபிச்சு எத்தனையோ மாசம் ஆச்சு தம்பி. நீ ஜெபிச்சு முழங்கால் படி போட்டு எத்தனையோ மாசம் ஆச்சு. ஆனாலும் ஏதோ ஒரு ஜெபம், யாரோ ஒரு ஜெபம் நடக்குது. ஒண்ணு நீ நினைக்காத, ஆண்டவர் சும்மா நினைக்காத. ஆண்டவர் சும்மா தான் இருப்பாரு. ஒரு நாள் வரும், ஒரு காலம் வரும். அப்ப கர்த்தரை நினைச்சோட உதவி செய்ய முடியாது, ஊழியக்காரரை நினைச்சோட உதவி செய்ய முடியாது. அவர் இன்றைக்கு அல்லேலூயா ஒரு திறந்த வாசலுக்கு முன்பாக வைக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். தம்பி தங்கச்சி, உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசல் வைக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். விசுவாசி நம்பு. யாரோ பிரசங்கம் நினைக்காத, இது தப்படி வார்த்தை. பிரசங்கம் பண்ணது யாரும் அது முக்கியம் இல்லை. தேவனுடைய வார்த்தை நீ நம்பு. நீ நம்பிப்பா. வெறுமையா கட்டி போயிடாது, வந்தமா போயிடாதவா. தங்கச்சி, சும்மா வந்து ஒரு சர்ச்சை போட்டு ஒரு அட்ரஸ் போட்டு அப்படி போயிடாது. இன்றைக்கு நான் என்ன கற்றுக்கொண்டேன், கர்த்தர் என்ன பேசினாரு, நான் என்ன மாறணும்னு விரும்பிப்போ. கடைக்கு போறீங்க, ட்ரெஸ் அயன் பண்றதுக்கு போறீங்க, ஷர்ட்டை கொடுக்குறீங்க அயன் பண்றதுக்கு, அப்படியே திரும்ப கொடுக்குற அயன் பண்ணாம வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? இப்ப கடைக்குள்ள போயிட்டு அவன் அயன் பண்ணி கொடுத்தா வாங்கி வரீங்க. அப்படி சபைக்குள்ள வந்திருக்கிற ஏதாச்சும் ஒரு மாற்றத்தோட வெளியே போனவங்க அப்படியே நீ போலாம். யோசிச்சுமா, நீ அப்படியே நீ போயினா நீ வந்தது வேஸ்ட். நீ சபைக்குள்ள கால் வச்சது வேஸ்ட். ஆக தேவ சபை இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றத்தோடு கூட புறப்பட்டு போக கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் விரும்புகிறார். எல்லாம் கண்ணுமா பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். இயேசுவே உந்தன் நாமத்தில்
எல்லாம் படுத்து ஆயிட்டாங்க. இதோ மணவாளன் வருகிறோம். சத்தம் கேட்குது. எல்லாரும் இருந்தாங்க, 10 பேர் இருந்தாங்க. ஆனா ஆயத்தம் இருந்தவர்கள் ராஜாவோடு கூட அந்த மணவாளன் கூட அதனுடைய எண்ணெயை கொண்டு போனவர்கள், விளக்கை கொண்டு போனவர்கள் அவரோடு உள்ள போய் கதவு மூடப்பட்டது. தேவ சபையே, உனக்காக கதவு திறந்துவிட்டது. அம்மா ஐயா, இன்றைக்கு உனக்காக இயேசு கதவை திறந்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு பிரவேசிக்கும்படி அன்றைக்கு முதல் எல்லாத்தையும் செய்து முடித்து தேவையை செய்து முடித்து கதவை திறந்து வைத்தார். உள்ள ஒருவரும் வரவில்லை. அவரை கூப்பிட்டு பார்த்தான், சத்தமிட்டு பார்த்தான், ஒருவரும் வரவில்லை. கதவு அடைக்கப்பட்டது. மழையும் வந்தது. கதற ஆரம்பித்தார்கள், கூப்பாடு பார்த்தார்கள், கத்தினார்கள். திறப்பதற்கு ஆள் இல்லை. இந்த ஆண்டவர் உனக்காக ஒரு திறந்த வாசல் இன்றைக்கு வைத்திருக்கிறார். தேவ சபையே, இந்த 2026 ஆண்டு ஜூன் மாதம் வந்திருக்கிற உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அழைக்கிறார், பிரவேசிக்க அழைக்கிறார். எழுதுவா, உனக்காக வைத்திருக்கிறார். மனுஷனை பார்க்காத கீழே விழுந்திருக்காங்க, ஊழியக்காரனை பார்க்காத கீழே விழுந்திருக்காங்க, மற்ற ஜனங்களை பார்க்காத கீழே விழுந்திருக்காங்க. உனக்காக அழைக்கப்பட்ட இயேசுவை பா. தேவ சபையை உனக்காக அழைக்கப்பட்ட கிறிஸ்துவை நோக்கி பா. வெட்டப்பட்ட கண்மலையை நோக்கி பா. உனக்காக வெட்டப்பட்ட நீதியை நோக்கி பா. என்னை நோக்கி பாருங்கள், அப்போது பிழைத்து வேறு சொல்லுகிறது. உலக மனுஷனை பார்த்து பார்த்து தோற்று போய் வந்திருக்கிற சூழ்நிலையை பார்த்து பார்த்து வந்து வேற ஏமாந்து போய் வந்திருக்கிற இன்றைக்கு ஆண்டு சொன்னார், நீ என்னை நோக்கி பா. உனக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். நீ நம்பு, நீ விசுவாசமாயிரு, தொடர்ந்து முயற்சி செய், தொடர்ந்து போராடு, தேவ சமூகத்துக்கு ஓடிப்போ, அவர் சமூகத்தை காத்துரு, அவர் சமூகத்தை பலப்படு. உனக்காக காலையில் கத்த செய்து முடிப்பா. இந்த வார்த்தை எல்லாரும் கரையில உயர்த்தி கத்த எல்லாரும் சோதனை பண்ணி கரையில தட்டி கத்த மையப்படுத்தலாம். எல்லாரும் கரையில தட்டி கத்த மையப்படுத்தலாமா? ஆமென். என் ஆத்துமா